நம்ம கடந்த மாதம் 15ஆம் தேதி 2 பேர் ஈஸ்வரி அப்புறம் மகாலட்சுமி 2 பேர் ஆந்திரா இந்த கஞ்சா கடத்தல் பண்ணும்போது 21.6 கிலோ கஞ்சாவோட 2 பேரும் நம்ம அரெஸ்ட் பண்ணோம். அரெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்கொயரி பண்ணதும் அவருக்கு 2 பேர் உத்தரவு சரவணகுமார் மற்றும் நிரஞ்சன் இந்த 2 பேர் உத்தரவு அவர் ஆந்திராவுக்கு போய் இந்த கஞ்சா வாங்கிட்டு வந்தார். இதுல யாரு கஞ்சா கொடுத்தன்னு சொன்னா ஆந்திரால 3 பேர் அவர் ஒருத்தர் பேர் சொன்னாரு. பட் அவரோட டீடைல்ஸ் நமக்கு தெரியாது அந்த டைம்ல. அது இல்லாம இங்க அவரோட ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க கம்பம் ரீஜன் உத்தமபாளையம் அது இல்லாம விருதுநகர் திண்டுக்கல் மதுரையில கூட அவர் ரீட்டைல் செல்லர்ஸ் இந்த சில்லறை வியாபாரம் பண்ற கஞ்சா செல்லர்ஸ் இவர் கஞ்சா மொத்தம் வாங்கிட்டு இங்க கொடுப்பாரு. அதுல ராஜபாளையம் சேர்ந்த சேத்தூர் சேர்ந்த 3 பேர் அதுல கனிராஜா தென் பால் பாண்டி மற்றும் மணி அந்த 3 பேர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுல கனிராஜா அண்ட் மணியை நம்ம அரெஸ்ட் பண்ணோம். பால் பாண்டி இன்னும் தலைமுறையா இருக்கா அவன் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா நமக்கு மெயினா இப்ப கஞ்சா கடத்தல் குறைக்கணும் நம்ம தமிழ்நாடுல கஞ்சா இல்லாத மாநிலமாக மாத்தணும்னு சொன்னா அதுல நமக்கு மெயினா ஆந்திரா தான் வருது. 100% கஞ்சா ஆந்திரா தான் வருது இப்போ. சோ அதனால நம்ம தனிப்படை கதிரேசன் எஸ்ஐ அண்ட் டீமோட தனிப்படை போட்டு அவனை அசிஸ்டன்ட் ஐஓ நாமினேட் பண்ணி அவனை நம்ம ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆந்திரா அனுப்புறோம். அவர் 2 வாரம் விஜயநகரம் மாவட்டத்தில் கேம்ப் பண்ணி அங்க அந்த அடையாளம் தெரியாத பேர் தெரியாத ஒரு அக்யூஸ் நம்ம தேடி போறோம். சோ அங்க லோக்கல் போலீஸோட சப்போர்ட் வச்சு அதுல அந்த சிவகுமார் சொல்லி ஒருத்தனும் விஜயநகரம் சேர்ந்த சிவகுமார் ஒருத்தனும் அவனோட 2 பேர் அசோசியேட்ஸ் மல்லேஸ்வர் ராவ் அண்ட் விஜய் பாபு அந்த 3 பேர் மொத்தமா அவர்கிட்ட இருந்த 23 கிலோ கஞ்சாவை பிடிச்சி அங்கே டிரான்சிட் வாரண்ட் வாங்கி அங்கே நேத்திக்கு நம்ம இங்கே கொண்டு வந்தோம். அவனை இப்போ என்டிபிஎஸ் கோர்ட்ல ஒப்படைக்கணும். அவனோட காரு கூட நம்ம சீஸ் பண்ணிருக்கோம். 23 கிலோ கஞ்சா அண்ட் அவரோட கார் சீஸ் பண்ணிருக்கோம். எல்லாமே நம்ம கொண்டு வந்திருக்கோம் இப்போ. சோ இதுல மெயினா என்ன பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கடந்த ஒரு 2 மாசமா இது 3வது ஆபரேஷன் நம்ம ஆந்திர பிரதேஷ்ல பண்றது. ஆல்ரெடி நம்ம கம்பம் நார்த்ல ஒரு கேஸ் கடமலைகுண்டு ஆண்டிப்பட்டி இந்த 3 காவல் நிலையம் போட்ட கேசஸ்ல நம்ம ஆந்திரால அக்யூஸ் பிடிச்சி நம்ம இங்க கொண்டு வந்திருக்கோம். இது 3rd ஆபரேஷன் நம்ம பண்ணது. இத 3 ஆபரேஷன்ல சேர்த்து நம்ம இப்போ வரைக்கும் 7 பேர் நம்ம ஆந்திரா அரெஸ்ட் பண்ணிருக்கோம். சோ இது தொடர்ந்து இதே மாதிரி கண்டினியூ பண்ண போறோம். சோ இது கஞ்சா தேனிக்கு எல்லாமே தேனி திண்டுக்கல் மதுரை இந்த 3 நம்ம ஒரே ரீஜனா பாக்குறோம். ஏன்னா திண்டுக்கல் மதுரை எங்க வந்தா கூட தேனிக்கும் அது ஈஸியா நமக்கு ஸ்மகல் ஆயிடும். சோ அதனால இந்த 3 ரீஜனுக்கு சப்ளை பண்ற எல்லாருமே நம்ம ஒரு சப்ஸ்டான்சியல் சீசர் இருந்தா ஒரு 6 கிலோ 8 கிலோ சீசர் இருந்தா கூட போதும். நம்ம நிறைய ஒரு 100 கிலோ 800 கிலோக்கு வெயிட் பண்ணாம ஈவன் சின்ன சீசர் இருந்தா கூட நம்ம அதுல ஆந்திரா யார் சப்ளை பண்றாரோ அவரோட பேர் நம்ம கேஸ்ல கொண்டு அந்த ஆந்திரா சப்ளைனை பிடிக்கிறதுக்கு நம்ம தனிப்படை அமைக்கி அவர் தனிப்படை அங்கே போய் அந்த கேஸ் தான் பிடிக்கிறாரு. சோ இது 3rd ஆபரேஷன். இதே மாதிரி இந்த ஆபரேஷன் கண்டினியூ ஆகும். இல்ல இது கமர்ஷியல் குவான்டிட்டி கேஸ். நம்ம ஃபர்ஸ்ட் பிடிச்சது 21 கிலோ இப்ப பிடிச்சது 23 மொத்தம் 45 கிலோ. இதுல இப்பதான் நம்ம பண்ண போறோம். இந்த பைனான்சியல் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு அதுல ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஃப்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கு. தேனி நம்ம சவுத் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கஞ்சா தான் நமக்கு மெயின். சோ நீங்க கேட்ட மாதிரி இப்ப சிந்தரி ட்ரக்ஸ் கூட மூவ்மெண்ட் இருக்கும். இப்ப ரீசெண்டா நீங்க பெரியகுளம்ல ஒரு கேங்கை நம்ம பிடிச்சோம். அதுல ஆபரேஷன்ல நம்ம கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூர் சேர்த்து நம்ம அக்யூஸ் பிடிச்சோம். அதுல இன்னும் சில பேர் பிடிக்க வேண்டியிருக்கும். பட் எந்த போதைப் பொருள் வந்தா கூட நம்ம கண்டிப்பா அதுல சோர்ஸ் ட்ரேசிங் ஆஃப் சோர்ஸ் பண்றோம். சோ ட்ரேசிங் ஆஃப் சோர்ஸ் அந்த பொருள் யார் யார் கை மாத்ததோ எங்க வருது எல்லா அக்யூஸும் நம்ம பிடிக்கிறோம். ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் லிங்கேஜஸ் அந்த கஞ்சா அடுத்து யார் யாருக்கு போய் அந்த சேல்ஸ் ஆகுது கஸ்டமர் போகுது. பேக்வர்ட் லிங்கேஜ் அதோட சோர்ஸ் என்ன எங்க அது வருது இது 2மே நம்ம கம்ப்ளீட் பண்றோம். இந்த கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அந்த 2 பேரும் மகாலட்சுமி அண்ட் இன்னொரு லேடி ஈஸ்வரி அவனை பண்ணிட்டு பிடிச்சி கேஸ் போடாம அவர் யாருக்கு விற்க போறாருன்னு சொல்லி நம்ம தேடணும். அவர் யார் உத்தரவுல ஆந்திரா போனாரோ ஆந்திரால யார் சப்ளை பண்றாரு. சோ அந்த மொத்தம் டிரான்சாக்சன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம் எல்லா அக்யூஸும் பிடிச்சி. சோ அதுதான் நம்ம இந்த கேஸ் இல்ல இப்ப ரீசெண்டா நம்ம ஒரு 10 கிலோ மேல பிடிச்ச எல்லா கேஸும் நம்ம இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கோம்.